இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க வந்து நம்ம கிளையில வந்து நம்ம சங்கத்துல உறுப்பினராக இருக்காங்க. அவங்க மனைவி வந்து கிளைச்சங்க பொறுப்பாளராக வர இருக்காங்க. இப்போ கட்டட வேலைக்கு போகும்போது வந்து கட்டட வேலைக்கு போகிற இடத்துல வந்து மேலேருந்து, ஏன்னா அந்த கட்டட வேலைக்கு வந்து நம்ம பாதுகாப்பெல்லாம் கொடுக்கல. அந்த கட்டட வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு பாதுகாப்பான உபகரணங்கள் வந்து அங்கே கொடுக்குற வந்து ப்ளவுஸு, ஹெல்மெட்டு, சாக்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி இப்போலாம் கொடுக்கறது கிடையாது. மதுரை மாவட்டத்தை போல கொடுக்கறது கிடையாது. இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடுக்குறாங்களா? எங்கேயாவது நீங்கள் கடற்கரை வேலைக்கு போகிறவங்க வீட்டுக்கார யாராவது போகிறாங்க கொடுக்குறாங்களா? கொடுக்குறது இல்லை. அந்த மாதிரி கொடுக்கணும். ஆனால் கொடுக்கல. அந்த நபர் வந்து மேலேருந்து கீழே விழுந்து அங்கனுக்குள்ளேயே, அதாவது 2 கால் போயிடுச்சு. ஏன்னா பாதுகாப்பு கொடுக்கல, 2 கால் போயிடுச்சு. அவங்க வந்து இப்போ ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒன்றா. 2வது பெயிண்டிங் வேலை பார்க்குறவங்க, அவங்களும் தொழிலாளர்கள் தான். அவங்களாம் பெரிய பெரிய கட்டடமாக இருக்குது, அவங்க உயரத்தில் வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்க்கும்போது சாரமாக அவங்களுக்கு வந்து கட்டி கொடுக்குறது இல்லை. மேலேருந்து கீழே வந்து மேலே 2 பேர் வந்து பிடிச்சிக்கிறாங்க. கையில் வந்து ஒரு கம்பிலையோ அல்லது அதாவது ஒரு மரத்தான ஒரு கட்டையிலையோ வந்து அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஒரு தற்சமயம் அவங்க ஏதோ ஒரு கைதவரை விட்டுட்டாங்கன்னா கீழே வந்து என்ன நிலமாகிறது, அவங்க குடும்பம் நடுத்தறிவு தான் நிற்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து ஏன் ஒரு தனியார் அமைப்போ அல்லது ஒரு கவர்மெண்ட் கட்டடமாக இருந்தாலும் சரி, அது தனியார் கட்டடமாக இருந்தாலும் சரி, ஒரு சென்ட் 4 லட்சம் 5 லட்சத்துக்கு வாங்கி அவன் கட்டி, அதே மாதிரி இந்த பில்டிங் எத்தனையோ கோடி கட்டுறான். அப்படி கட்டுற ஒரு நிலைமையில வந்து ஏன் வந்து இந்த கம்பினால் கட்டின சாரத்தை வந்து அவங்க கட்டித்தரக்கூடாது? இதே வந்து சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பினால் கட்டின சாரத்தில் தான் வந்து வேலை நடக்குது. அதே மாதிரி நம்ம மாவட்டத்தில் கொண்டு வரணும். ஆனால் வந்து இந்த மாதிரி கண்ணியமான வேலைக்கான சட்டம் வந்து 2015 வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐநா சபையில் வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டது சட்டம். ஆனால் நடைமுறையில் இல்லை. சரிங்களா? இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா நம்ம சங்கமாக சேர்ந்து கூட்டமைப்பை சேர்ந்து அது அரசுக்கு தான் நம்ம அழுத்தம் கொடுக்கணும். இந்த 2015 வந்து சட்டத்தை வந்து நம்ம மீண்டும் வந்து நடைமுறைக்கு கொண்டு வர நம்ம கூட்டமைப்பாக சங்கமாக சேர்ந்து அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்க போகிறோம்.